Hi friends, இந்த வீடியோவில் நம்ம சில லெகோ ஹேக்ஸை பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல் ஹேக்குக்கு நீங்கள் ஒரு டயரோட ரப்பர் பாட்டை ரிமூவ் பண்ணிட்டு அது ஒரு இந்த மேலே எந்த ஹேட் அந்த மாதிரி எதுவும் இல்லாத ஒரு மினி ஃபிகரோட மண்டையில் இதை ஃபிட் பண்ணிங்கன்னா பார்க்குறக்கு அவன் ஹெட்பேண்ட் போட்டுட்ருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்த ஹேக்குக்கு போகலாம். இப்போ இந்த ஹேக்குக்கு உங்கள்கிட்ட வீட்டில் இருக்க ஒரு நார்மல் மார்க்கர் எடுத்துக்கிட்டு நீங்கள் மினி ஃபிகரில் என்ன வேணாலும் வரையலாம். அதை நீங்கள் கையை வச்சு கூட அழிச்சிக்கலாம். அதனால் இப்போ நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். இங்கே ப்ளட் இருக்கிற மாதிரி கூட பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய பண்ணலாம். வாங்க அடுத்த ஹேக்குக்கு போகலாம். இந்த அடுத்த ஹேக்குக்கு நீங்கள் இந்த மாதிரி பிளேட்ஸ் ஒழுங்காக ப்ராப்பராக லைன் ஆகலைன்னா நீங்கள் அதை எப்படி பண்ணணுன்னா இந்த டேபிளில் ஸ்குவிஷ் பண்ணிங்கன்னா அது கரெக்ட் ஆயிரும். ஸோ பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி ஒழுங்காக அலைன் ஆகலைன்னா நீங்கள் டேபிளில் இப்படி ஸ்குஷ் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக அலைன் ஆகிடும். ஸோ வாங்க அடுத்த டெக்னிக்கு போகலாம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி 2 2x2 பிளேட்ஸை இப்படி ஸ்டிக் பண்ணி இப்படி வச்சிங்கன்னா இதை எடுக்க முடியலன்னா உங்களுக்கு பிரிக் செப்பரேட்டர் இருக்கலாம். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக எடுக்கலாம். ஆனால் இந்த பிரிக் செப்பரேட்டர் இல்லைன்னா நீங்கள் ஒரு இந்த மாதிரி ஒரு பீஸை இந்த 4x1 பிரிக் எடுத்துக்கிட்டு இங்கே அமுக்கி அப்புறம் எடுத்திங்கன்னா வந்துடும். ஸோ பண்ணலாம். பாருங்கள் வந்துருச்சு. ஸோ இப்படி கூட நீங்கள் இந்த பிரிக் செப்பரேட்டர் இல்லாமல் கூட நீங்கள் இந்த பிளேட்ஸை ரிமூவ் பண்ணலாம். இப்போ அடுத்த ஹேக்குக்கு உங்களுக்கு இந்த மாதிரி இந்த பீசஸ் இருந்துச்சுன்னா இதை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 எல்லோ பிளேட்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே இப்படி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா இப்படி இந்த மாதிரி ஒரு பில்டு வரும். இது ரொம்ப சின்னதாக இருக்கும், ஆனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்குன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி வாட்டர் ஸ்பில் ஆச்சுன்னா ஒரு சைன் இருக்கும்ல, அந்த சைனை கூட நீங்கள் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கிளியரான மினி ஃபிகர் ஹெட்ஸ் எந்த பிரிண்ட் அவுட்டுமே இல்லைன்னா இதை எப்படி பண்ணணுன்னு கூட நான் வேறு ஒரு வீடியோவில் போட்டிருக்கிறேன். ஒரு எரேசர் எடுத்து அதோட மார்க்கிங்ஸை அழிச்சிங்கன்னா பிரிண்ட் போயிடும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு நார்மல் மினி ஃபிகர் ஹெட்டு இந்த இந்த பிரிண்ட் அவுட்லாம் இருக்கிற இதை இருக்காத கூட ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா பார்க்குறக்கு ஒரு பேபி மாதிரி இருக்கும். நியூபார்ன் பேபி மாதிரி இருக்கும். ஸோ வாங்க அடுத்த ஹேக்குக்கு போகலாம். இப்போ அடுத்த ட்ரிக்குக்கு போகலாம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு நார்மல் மினி ஃபிகர் இருக்குதுன்னா அதுக்கு இந்த மாதிரி 1x1 பிரிக் எடுத்து அதோட ஹேண்டுக்கு அட்டாச் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் சின்ன அக்சசரிஸ்லாம் அந்த ஹேண்டுக்கு மாட்டலாம். ஸோ இந்த மாதிரி ஒன்று மாட்டலாம். ஸோ இப்போ பார்க்கும்போது அவங்ககிட்ட ஒரு கன் இருக்குன்னு தெரியுது. இந்த மாதிரி ரோபோட்டிக் ஆர்ம்ஸ் இந்த மாதிரி நிறைய மிஷின் செய்யலாம். இது ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் கொடுத்துருக்குறேன். வாங்க அடுத்த ஹேக்குக்கு போகலாம். இப்போ நீங்கள் உங்களோட பில்டில் இந்த மினி ஃபிகர்ஸ்லாம் அப்படியே செத்து போன மாதிரி காமிக்கணுன்னா அதுக்கு ஒரு வே இருக்குது, காமிக்கிறேன். இந்த மாதிரி காமிக்கலாம் நீங்கள். ஸோ வாங்க அடுத்த ஹேக்குக்கு போகலாம். ஓகே, இதுதான் லாஸ்ட் ஹேக். இந்த ஹேக் என்னென்னா இந்த மாதிரி 2 இந்த பீசஸ் எடுத்திங்கன்னா இதை இப்படி ஆப்போசிட்டாக வச்சிங்கன்னா இது இப்படி ப்ரெஷர் கொடுத்திங்கன்னா அது கனெக்ட் ஆகும். ஸோ இதுதான் லாஸ்ட் டெக்னிக். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.